மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டோட இன்னைக்கு நடந்து முடிஞ்ச அக்கௌண்டன்சி கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ பார்க்கலாம். இன்னைக்கு நடந்து முடிஞ்ச அக்கௌண்டன்சி கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் 2 மார்க்ஸில் கம்பல்சரியில் மட்டும் அது ஒன்று கொஞ்சம் டஃபாக கேட்டிருந்தாங்க. அதாவது டூ யூ நோ கொஸ்டின்லேருந்து கேட்டிருந்தாங்க. அது சில பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அதுக்கு மேலேயே வந்து அன்யூட்டி கொஸ்டின்ஸ் இருக்குது. அது கம்மி டெப்ரிசியேஷன் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் கீழேயே வந்து உங்களுக்கு அந்த டூ யூ நோ கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களால் எழுதியிருக்க முடியும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகும். ஒரே ஒரு கொஸ்டின் வந்து புக்கின்லேருந்து கேட்டிருக்காங்க 1 மார்க்ஸு. அதை தவிர புக் பேக்கில் இருந்து தான் மேக்ஸிமம் வந்திருக்கு. புக் பேக்கில் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களோட மார்க்கையும் கொஞ்சம் பதிவிடுங்க. ஏன்னா அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் மாதிரி நீங்கள் எவ்வளோ மார்க் எழுதியிருக்கீங்களோ அவ்வளோ மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கரெக்டாக எழுதிருந்தீங்கன்னா. ஸோ உங்களோட மார்க்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. அண்டு 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி. தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு. ஃபோர்த்து கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட். ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லார்ஜ் மீடியம் பிஸ்னஸ். சிக்ஸ்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பிஸ்னஸ். செவன்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸு. எயித்து கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பொசிஷன். நைன்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா liabilities is equal to assets plus capital. 10th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏபிசி. 11th கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட்டு. 12th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஈக்குவல் in the first year but higher in the subsequent years. 13th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் கரெக்ட் ஃபார்ம் எதுனா கரெக்ட் மேட்ச் எதுனா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. 14th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அமார்டைசேஷன். 15th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெபிட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். 16th கொஸ்டின் வந்து பெட்டி கேஷ் புக்கு. 17th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கோயிங் கன்சர்ன். 18th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆல் அக்கௌண்ட்ஸ். 19th கொஸ்டினுக்கான ஆன்சர் a customer's account in the bank's book. 20th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போஸ்டிங். ஸோ 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க. புக் பேக் படிச்சிருந்தாலே நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் தென் 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 50% வந்து தியரியாக கேட்டிருப்பாங்க. ஸோ அக்கௌண்டிங்கு, கோல்டன் ரூல்ஸ் இதெல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸு, நிமோனிக் கோட்ஸ் இதெல்லாமே ரிப்பீட்டட் தான். அதை தாண்டி இந்த செகண்ட் சாப்டர்லேருந்து சிலது கேட்டிருப்பாங்க. அதாவது இந்த ட்ரையல் பேலன்ஸில் எது இந்த கிரெடிட் சைடு டெபிட் சைடு வரும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். அது நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ½ மார்க், கரெக்டாக எழுதிங்கன்னா 2 மார்க் கொடுத்துருவாங்க. அண்ட் 27th பார்த்தீங்கன்னா சம்மு தான். இதுவுமே ஈஸி தான், ரிப்பீட்டட் பண்ண கொஸ்டின் தான். 28th சம்மு. அண்ட் 30th பார்த்தீங்கன்னா தான் சொல்லியிருந்தேன் அன்யூட்டி ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த அன்யூட்டி ஃபேக்டர் வந்து உங்களுக்கு டூ யூ நோவில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க புக்கில். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அன்யூட்டி ஃபேக்டரோட ஃபார்முலா ஒன்று இருக்கும். அந்த ஃபார்முலா நீங்கள் அட்டன் பண்ணி எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க, வெறும் ஃபார்முலா எழுதுனாலே. சரிங்களா? ஸோ 31st பார்த்தீங்கன்னா புக் கீப்பிங் அக்கௌண்டிங் அண்ட் புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டிங்கோட டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. 32nd பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்கிற பர்சனல் ரியல் நாமினல் அக்கௌண்ட்டை எந்தெந்த சைடில் வரணும், எது பர்சனல் எது ரியல் நாமினல் அக்கௌண்ட்னு எழுதணும். ஸோ ஈச் ஒன் கேரிஸ் ½ மார்க், ஒன்றுத்துக்கு ½ மார்க். ஸோ டோட்டலாக 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. 33 பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அண்ட் ரெஜர் அக்கௌண்ட்டோட ப்ரொசீஜர் எப்படி எழுதணும் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. மற்றதெல்லாம் சம்ஸ் ஈஸி தான். அண்டு தியரி பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் டெப்ரிசியேஷன் கேட்டிருக்காங்க. இதில் கொடுத்துருந்த கம்பல்சரியுமே பார்த்தீங்கன்னா இந்த பேட் டெப்ஸ் அண்ட் கிவிங் அட்ஜஸ்டிங் என்ட்ரி ஃபார் இட் இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சா எழுதிடலாம். பேட் டெப்ஸ்னால் என்னதுன்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க 5 மார்க்ஸில். அதுலேருந்து எடுத்து எழுதினாலே போதும், உங்களுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க. அண்டு 5 மார்க்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுதுகிற மாதிரி தான் கேட்குறாங்க. 5 மார்க் ரொம்ப ஈஸி. எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுற அளவுக்கு தான் கேட்டிருக்காங்க. ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து பிஆர்எஸ்லேருந்து எல்லாமே நம்ம எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ் தான். தியரி மட்டும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங் சிஸ்டம் சொல்லியிருந்தேன். லிமிட்டேஷன்ஸ் அண்ட் அக்கௌண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் லாஸ்ட் லெசனில் இருந்துச்சு. இதுலேருந்து கண்டிப்பாக ரெண்டுத்துல ஏதாவது ஒரு 5 மார்க் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க லிமிட்டேஷன்ஸு. அதுக்கு பதிலாக இந்த சம்முமே ரொம்ப ஈஸி தான். இந்த சம்மு தெரிஞ்சிருந்தாலுமே நீங்கள் இது எழுதிடலாம். சப்போஸ் இது தெரியாதவங்க இது அட்டன் பண்ணலாம். சம் ரொம்ப பெருசாக இருக்குது எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் தியரி படிச்சிருந்தா இது எழுதிருக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றது தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி மற்ற எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம போடுற கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து பயன்படும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.